ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்குமே வணக்கம். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக மடத்திற்கு ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் பெரியவாவிடம், எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கிறது சாமி. நான் வாங்குகின்ற வருமானத்தை நான் கடனுக்கு கொடுக்கவே சரியாகிறது. என்னால் அதாவது வருங்காலத்திற்கு என்னால் சேர்த்து வைக்க முடியவில்லை. எனது குழந்தைகள் வந்தால் எதிர்காலத்தில் நீ என்ன எனக்காண்டி சேர்த்து வைத்தாய் என்று கேட்டு விட்டால் எனக்கு மிகவும் ஒரு அசிங்கமாய் விடப்படும். அதற்கப்புறம் நான் வாழ்வதே சந்தேகம்தான் சாமி என்பது போல் பெரியவாவிடம் ஒரு அழுது கொண்டு ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ தினசரி உனது வீட்டில் இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து வந்தால் போதும். உனது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளும் முக்கியமாக தீர்ந்துவிடும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அது என்னென்ன என்பதை பற்றி தற்பொழுது காண்போம். அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்களது ஊரில் சிவாலயமானது இருக்கும். உங்கள் வீட்டு ஊரிலேயோ அது ஊருக்கு அருகிலேயோ சிவாலயமானது கண்டிப்பாக இருக்கும். சிவபெருமான் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அங்கு சென்று சிவபெருமானை அதாவது பன்னீரால் வழிபாடு செய்வார்கள் அல்லவா. அந்த பன்னீரால் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பன்னீரால் அந்த அபிஷேகம் செய்த பிறகு அந்த பன்னீரை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுமாங்க. அதே மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை சிவபெருமானை அபிஷேகம் செய்யும் போது அந்த பன்னீரை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு அதுல கொஞ்சம் தண்ணியோ அல்லது அந்த பன்னீரை மட்டுமோ உங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டுமோ. அதில் முடிந்தால் சிறிதளவு கோமியம் சேர்த்துக்கொள்ள வேண்டுமோ. கோமியமும் பச்சை கற்பூரமும் உங்களுக்கு கிடைத்தால் சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றாலும் சிவபெருமானின் அருள் இதில் ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் இதனுடைய கோமியத்தை சேர்ப்பதனால் அதுவும் ஒரு பசுமாட்டிலிருந்து வருகிறதா, அதுவும் ஒரு தெய்வீகமான பொருள். எனவே இந்த தெய்வீகமான பொருளும் சிவபெருமான வழிபட்ட அந்த பன்னீரை வைத்தும் உங்களது வீட்டில் இருக்கிற அனைத்து மூலைகளிலும் சரி, அனைத்து இடங்களிலும் நீங்கள் தெளித்து வர வேண்டுமாங்க. தெளித்து இதன் மேல் நடக்கலாமா, இது காய்ந்து விடுமா என்று நீங்கள் கேட்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் தெளித்து விட்டாலே போதும். உங்களது வீட்டில் இருக்கின்ற துஷ்ட சக்திகளும் உங்கள் மீது அனைவரும் கண்ணு வைத்திருப்பார்கள். நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது, உனது வளர்ச்சியானது பிடிக்கவில்லை என்பது போல கூறியிருப்பார்கள் அல்லவா. அவர்கள் அனைவருமே இதற்கப்புறம் என்ன கூறினாலும் அவர்களுக்கு தான் அது திரும்பி செல்லுமாங்க. எனவே நீங்களும் உங்களது வீட்டில் இவ்வாறு செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் என அனைத்திலுமே இருந்து நீங்கள் நீங்கி விடுவீர்கள் என்று பெரியவா கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெரியவா அவர்கள் சிவபெருமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று பெரியவாவை பற்றி தெரிந்த உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். எனவே மறக்காமல் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து சிவபெருமானை அபிஷேகம் செய்கின்ற பன்னீராகட்டும், அது மட்டுமல்ல அந்த வில்வம் சிவபெருமானுக்கு வைத்திருக்கின்ற அந்த கொன்றம் பூ என்ற பூக்களை எல்லாம் உங்களது வீட்டிலும் நீங்கள் அங்கிருந்து வாங்கி உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்தாலும் உங்களுக்கும் அது மிகப்பெரிய பலனை தரும் என்று பெரியவா கூறியிருக்கிறார்கள். மறக்காம நீங்களும் இந்த செயலை செய்து வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை போன்ற பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கெட்டது எதுவுமே நடக்காமல் இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.